சிம்பிளா, ஈஸியா 20 நிமிஷத்துல நம்ம மைசூர் பாக் பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல பண்ண போறோம். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இத நீங்க செய்யலாம். இது வந்து பிகினர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பேச்சுலர்ஸ், ஈவன் குழந்தைய கூட ஈஸியா பண்ணிறலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறோம். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல மணம் வரும். இதுலயே வந்து பால் பவுடர், மைதா அது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம். ஸோ இத வந்து சலிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க தேவைப்பட்டா மட்டும் சலிச்சுக்கலாம். ரொம்ப கட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா. ஸோ அதே சமயம் நீங்க இத வந்து ப்ரவுன் ஆக விட்டுருக்க கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாவு, வறுத்த மாவு வந்து ஒரு பவுல்ல கொட்டிட்டு, தேவையான அளவு ஆயில் இல்லன்னா நெய் ஊத்திக்கலாம். ஆயில் பிடிக்கும் அப்டின்னா, நீங்க முழுக்க முழுக்க ஆயில்லயே பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 3/4 கப் நெய்ய வந்து நான் ஊத்துறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் நெய் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஊத்துவோம் அவ்வளோதான். நீங்க உருக்கியும் ஊத்தலாம். ஸோ இந்த மாரி விஸ்க்ல பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டிகள் வராது. இது வந்து பிகினர்ஸ்க்கு தான் இது. நீங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தனா டைரக்ட்டா கொட்டியும் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நோ ஃபெயில்னு சொல்லலாம். தப்பே ஆகாத ஒரு மெத்தட். ஸோ மைசூர் பாக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வகையில போட்டிருக்கேன். உத்தமி கிச்சன்ல நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறமா, நம்ம பேன்ல 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1 கம்பி பதம் வரணும். இதுக்கு வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். ஸோ பெர்ஃபெக்ட்டா வரும். கூடிய சீக்கிரம் நான் அந்த வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வரணும். ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சீக்கிரமா மைசூர் பாக் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இத கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்க இதை ஊத்துற டைம்ல கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். சொல்லப்போனா நல்ல பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லைட்டா வந்து இதுலயே நெய் இருக்கிறதுனால, கீழலாம் ஒட்டாது. அந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும்போது, நீங்க எக்ஸ்ட்ரா 1/4 கப் நெய் ஊத்தலாம். ஸோ இந்த மாரி பெரிய பெரிய பபிள்ஸ் வரும். கைவிடாம மிக்ஸ் பண்ணணும். நான்ஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்லன்னா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க. மீதி 1/4 கப் நெய்ய நான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறேன். ஸோ ஒரு சில மைசூர் பாக் வந்து பார்த்தீங்கன்னா, கடையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாரி நம்ம பண்ணும்போது, நான் அதே வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வந்து நெய்யும், எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுட்டு ஊத்தணும். அப்படி ஊத்தும்போது அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு மெத்தட். கிராமத்தில இது பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா இருக்கிற நெய்யும் நம்ம ஊத்திர்றோம். ஸோ ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜ்லயே நீங்க எடுத்து போட்டாலுமே வரும். ஒரு தடவ நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த நூல் நூலா வர்றது உங்களுக்கு தெரியும். அதாவது நல்லா வந்து பொரிஞ்சு வரும். பெரிய பெரிய பபிள்ஸ் வரும். ஸோ ஒரு மாதிரி நூல் மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு தெரியும். அந்த ஒயிட் மாதிரி, ஒயிட் கலர்ல. அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டான ஸ்டேஜ். ஸோ யூசுவலா கிராமத்தில கடலை மாவு மட்டுமே தான் வச்சு பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா மைதா, பால் பவுடர் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இந்த காலத்துக்கு ஏத்த மாரி நீங்க சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் வேணும் அப்படின்னா, மஞ்சள் கலர், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த ரிப்பன் மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து போட்டீங்க அப்படின்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா, கடையில கிடைக்கிற மாதிரி வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் நெய், அதுக்கப்புறம் 1 கப் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. 2 கப் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப திகட்டும் உங்களுக்கு. ஆனா இது அப்படியெல்லாம் கிடையாது. திகட்டவே திகட்டாது. ஏன்னா 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சுகர் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஒரு ட்ரேல போட்டுறலாம். போட்டுட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இத போட்டுட்டு நீங்க வெறுமனே கரண்டியில பண்ணீங்க அப்படின்னா ஒட்டும். ஒரு ஸ்பூன்ல நெய்ய தடவிட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செட் ஆயிடும். ஸோ இது உடையறக்கு முன்னாடியும் நீங்க கட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. கரெக்ட்டான ஸ்டேஜில எடுத்தீங்க அப்படின்னா, கிராமத்தில கிடைக்கிற மாதிரி மேலே ஒரு ஷைனிங் கிடைக்கும் உங்களுக்கு.
ஸோ நாம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பட்டர் ஷீட் எல்லாம் போட வேண்டியதில்ல. லைட்டா நெய் தடவி கொட்டிட்டோம்னா, ஈஸியா டிமோல்ட் பண்ண வந்துரும். ஸோ மைசூர் பாக் அப்படிங்கிறது பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியா பண்ணிடலாம். புதுசா வந்து சமையல் கத்துக்கிறவங்க எல்லாருமே. ஸோ சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ற மாரி இருந்தால், கண்டிப்பா இந்த ரெசிபி யூஸ் பண்ணி பாருங்க. நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடையாது. ஸோ நம்ம ஒரு சில டைம்ல நம்ம ரொம்ப ப்ரெஷர் குடுத்து நம்ம கட் பண்ணும்போது உடையும் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. அது எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ நான் உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன். எப்படி உடையுதுன்னு சொல்லிட்டு. அதே சமயம் ஒரு எட்ஜஸ மட்டும் லைட்டா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா எடுக்க வந்துடும். ஸோ ஷேப் வந்து இது மட்டும் கிடையாது. நீங்க கட்லி மாதிரி பண்ணலாம். நீள் வாக்குல கட் பண்ணலாம். ஸோ இத வந்து நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.